இதோ தலையணை ரெடி. இந்த வாய் பகுதியை கைட்ட தைச்சு அப்புறம் தையல் பொறியில் ஒரு தையல் போட்டாச்சு. தலையணை குட்டிகளுக்கான தலையணை சும்மா சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போது இதே மாதிரி கவர் ஒன்று தைச்சோம். மேலே வெல்வெட்டு, கீழே சாதா துணி பாப்ளின்னு. அப்புறம் 3 பக்கம் தைச்சாச்சு. தைச்சி இந்த உருத்தாத லேஸ் 3 பக்கமும் தைச்சிருக்கு. இந்த வாய்ப்பகம் தைக்கலை. இதுக்குள்ளே இந்த தலானியை போடணும். போட்டு வாய்ப்பகுதியவும் தைச்சிட்டு அப்புறம் இந்த லேஸை வச்சிடணும். ஆக பிறந்த குழந்தைக்கான நல்ல ஸ்மூத்தாக உள்ள தலையணை. நன்றி நேர்.